இந்த வார்த்தைக்கு என்ன பார்க்கலாம். பெட்டி என்ற ஒரு திரைப்படம். யார்? நம்ம மெகாஸ்டாரு, நம்ம ராம் சரண், வேர்ல்டு மெகாஸ்டார், இல்லை வெவ்வேறு இதுகள் மெகாஸ்டாரு, அந்த மாதிரி உள்ள ஒரு இளைஞர் அவர் செய்திருக்கிறார். அடுத்தாப்புல புஜ்ஜி பாபு சனா என்ற ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் இந்த திரைப்படத்தில் 4 ஆண்டுகள் கடினமான முயற்சிக்கு அப்புறம் பண்ணியிருக்கார். இவர்கள் 4 ஆண்டு. அடுத்தாப்புல மெகாஸ்டாரு, பெரிய பிரம்மாண்டம் இருக்கிறது என்றால் இருக்கிறது. அடிப்படையில் ஒரே ஒரு த்ரெட்டு. ஒவ்வொரு கிராமத்திலும் தமிழ்நாட்டில் அவர் சொல்கிறார், 18,000 கிராமங்கள் இன்னவரையிலையும் சரியான போக்குவரத்து இல்லாமல் அப்படியே இன்னவரையிலையும் தொடர்புக்கு எல்லைக்கு அப்பாலே இருந்துகிட்ருக்கு. அதை உலகின் கவனத்தை கொண்டு வருவதற்காக பல்வேறு இதுகள். இப்போ உலக நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய மெகா ஸ்டார்ஸ் எல்லாம், மிகப்பெரிய மக்களின் கவர்ந்த மனிதர்கள் எல்லாம் பார்த்தா லோயர் கம்யூனிட்டிஸாக இருப்பாங்க. அந்த முகமது அலியாக இருக்கட்டும், குத்து சண்டையில் புருஸ்லியாக இருக்கட்டும், அடுத்தால ஜாக்கி ஜானாக இருக்கட்டும், எல்லாமே உலகத்தில் அடித்தட்டுலேருந்து எப்போதும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அது என்னங்கிறது அது தலித்துன்னு சொல்ல வேணாம். அவர்களை அமுக்கி நசுக்கி வைக்கும்பொழுது அவர்களுடைய திறமைகளை வெளியே கொண்டு அதன் மூலம் எனக்கு ஒரு இது வேணும், ஒரு அங்கீகாரம் வேணும், எனக்கு மட்டுமில்லை என் இனத்திற்கு அங்கீகாரம் வேணும் என்று சொல்லக்கூடிய ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஒரு அமைப்பு ரீதியாக அந்த மலை கிராமம் அந்த ட்ரெயின் நிற்க மாட்டுறது, அப்புறம் போக்குவரத்து இல்லை, அப்புறம் என்ன தான் பண்ணுறது, ஏதாவது ஒரு கவனத்தை என்ன 12 காலமாக சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டுகள் ஆனாலும் அது இன்ன வரலையும் பல கிராமங்கள், இப்போ தமிழ்நாட்டில் கூட அப்படி தானே 75 வருஷமாக ஒரு கும்பலே பண்ணிவிட்டு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி விடிவு காலம் புறப்பட்ட மாதிரி ஒரு வராதான். அதாவது சேவல் கூறு இப்படி கூறுவோம், பொழுது விடிஞ்சிட்டு இருக்கு, அதை சேவல் கூறுறதுனால பொழுது விட தானாக விடியும். இதுதான் நடைமுறை. அதை செஞ்சுருக்காங்க. இதில் ஹீரோ ஒரு எந்த துறையில் எடுத்துட்டாலும், குறிப்பாக விளையாட்டுத்துறை எடுத்துக்கொண்டாலும் ஒரு அது அதிதீவிரமாக ஈடுபட்டு அது வெற்றி பெறக்கூடிய ஒரு நண்பர், ஒரு இளைஞர். மத்திய அமைச்சரவையில் முக்கிய அமைச்சர் கேட்குறாரு, என்னப்பா இவ்வளோ பெரிய 130 கோடிங்கிறார், இப்போ 140 கோடி மக்கள் தொகையில் 3 பதக்கங்கள் ஒலிம்பிக்கில் வந்திருக்கு, அசிங்கமாக இல்லை? அப்போ என்னதான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அதை டெவலப் பண்ணணும் சொல்லும் பொழுது அதில் உள்ள ஒரு அதிகாரி அல்லது ஒரு அமைச்சர் கிராமத்தில் போயிட்டுருக்கிறார். ஒரு வழியாக போயிட்டுருக்கிறப்ப என்ன பார்த்தா ஒரு செலக்ட் பண்ணுறாங்க, கிராமத்தில் செலக்ட் பண்ணுறாங்க. எல்லாம் ஒரு அடித்தட்டு மக்கள்னு சொல்ல போனால் ஏழை எளியோட பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு அழகு, ஒரு ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லாமல் ஒரு பேத்தட்டிக் பர்சன் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தாக்கா இன்னும் ஒரு கேவலமான மனிதர்கள், கேவலம் இல்லை, ஒரு அடித்தட்டு மக்கள், ரொம்ப அமுக்கப்பட்ட மக்களாக போகிறாங்க. விளையாட்டில் புண்ணு பிறர் இருக்கிறான். என்னதாயான்னு சொல்லி இறங்கி கேட்டால் பெட்டி, எதை எடுத்தாலும் கிரிக்கெட்னாலும் பெட்டி, குத்து சண்டைனாலும் பெட்டின்னு சொல்லி ஒரு இடத்துல அழைச்சிட்டு போகிறாங்க. அவர் சொல்ல காரில் இருப்போம், இல்லை காரில் போகிறதுக்கு வழி இருக்குது, ஆனால் நீங்கள் நடந்து வந்தால் தான் எங்களுடைய எங்களுடைய உண்மையான நிலைமை உங்களுக்கு புரியும்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே போனால் அந்த இளைஞர் கிரிக்கெட்லேயும் அவர் தான், அந்த குத்து சண்டையிலையும் அவர் தான். ரொம்ப இந்த சர்க்கரையில், அந்த சர்க்கரையில் இருக்குல்ல, சர்க்கரையில் அந்த இது சர்க்கரை, நாட்டு சர்க்கரை தயார் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரியில் ரொம்ப குறைஞ்ச கூலி, இந்த ஊருக்காரங்களுக்கு மட்டும் பாதி சம்பளம், அந்த ஒரு மேல்தட்டு அல்லது அந்த ஆதிக்க பாத்திகள் இருக்குல்ல, அந்த புஷ்டி மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு மட்டும் டபுள் சம்பளம். இன்னும் அதில் வேலை பண்ணிவிட்டு அதை எப்படி அவர் வர்றாருங்கிறது தான், வெற்றி பெற்றாரா இல்லையா. இது ஒரு ஸ்போர்ட்ஸு திரைப்படம் என்பதால் ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய இந்த திரைப்படம் இளைஞர்களுக்கு, குறிப்பாக சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு நஞ்சு விதைக்கவில்லை, ஒரு பெரிய அமிர்தத்தை கொடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு திரைப்படம். குடும்பத்தோடு பார்க்கலாம், நண்பரோடு பார்க்கலாம், ஊரே சேர்ந்து பார்க்கலாம். ஒதுக்கப்பட்ட இப்போ சினிமாவெலாம் வாழ்கிறது யாருன்னா ரொம்ப அடித்தட்டு மக்கள் தாங்க தேட்டரில் போய் பார்ப்பான். அவங்களால தான் இன்றைக்கி ஆட்சி கூட எல்லா ஆட்சிகளையும் அவங்கள தான் நம்பிகிட்டு இருக்கோம். அதனால் மதம் ஆரம்பித்தாலும் சரி, கட்சி ஆரம்பித்தாலும் அவங்கள தான் நம்பிகிட்டு இருக்கோம். அப்படி ஒரு திரைப்படம் இது. எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்கலாம், தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய திரைப்படம், நல்லா பார்க்கலாம். என்ன ஒரு பெரிய குறை என்னென்னா, ஹீரோ அது எப்போ பார்த்தாலும் தம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. தம் அடித்தாலே தம்மு போயிடுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன் அதை ஸ்டைலுக்காக பண்ணாலும், ஏன் அந்த ஸ்டைல் என்பது அந்த காலத்து ரஜினிகாந்தா இருக்கு, இப்போ உள்ள இவர் நம்ம ராம் சரணா இருக்கட்டும், ஏன் அந்த தம் வச்சு இழுத்துக்கிட்டு இருக்கிற தம்மு போயிடும் தலைவா, தப்பா அது வழிகாட்டுதல் மட்டும் இல்லாமல் இருந்தால் இன்னும்